ஹாய்! ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல வீடியோ போட்டு. எனக்குமே அப்படிதான் இருக்கு. ரொம்ப பிஸியா போயிட்டுருக்கு. என்னன்னே தெரியல. எடுத்ததும் என்னடா மண்டபத்த காட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமா. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு திப்பிராஜபுரம்ங்கிற ஊர்ல ஒரு பிரைடுக்கு சாரி ட்ரைப்பிங்கும், ஹேர் ஸ்டைலும் பண்ற மாதிரி இருந்தது. நாள் பிரைட வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. இது நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்துட்டு முகூர்த்தம் இருந்தது. காலையில 2:45 போலலாம் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டு சாக்கோட்டையில ஒரு மண்டபத்துக்கு வந்து போயாச்சு. ஆனா அங்க எனக்கு ஈவென்ட் கிடையாது. அங்கேருந்து வந்து அந்த திப்பிராஜபுரத்துக்கே திருப்பி நான் போற மாதிரி இருந்தது. நாள் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அங்கே தான். நாங்க போம்போது மண்டபம் இப்படி தான் காலியா இருந்தது. பெண் வீட்டு ஆளுங்க வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இருந்தாங்க. நானும் இன்னொரு பொண்ணும் போய் அங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மண்டபம் வந்து ஸ்டேஜ் செம்ம சூப்பரா வந்து இங்க டெக்கரேஷன்லாம் குடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 3:30 போல ஆயிடுச்சு. அங்கேருந்து நேரா கிளம்பி நான் வந்துட்டு என்னோட ஈவென்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்ததும் சூப்பரா அவங்களுக்கு வந்துட்டு ஆன் ஸ்பாட் சாரி ட்ரைப்பிங் தான் பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட கலர் வந்து செம்ம சூப்பரா இருந்தது. ஆனா வந்து பயங்கரமா வந்து அப்படியே வழுக்கிக்கிட்டே இருந்தது. சுத்தமா ட்ரேப் பண்ணவே முடியல. அப்படி இப்படின்னு செம்மையா பண்ணியாச்சு. ஹேரும் மெஸ்ஸி ஹேர் கேட்டிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் அவங்களோட முகூர்த்தம் சாரி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு வந்து ட்ரேப் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அங்கேருந்து நான் வந்துட்டு செகண்ட் சாரி மாத்துனதும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் நல்லா படுத்து தூங்கி ஒரு 4:30 மணி போல தான் எழுந்திரிச்சேன். அம்மா வந்து சூப்பரா ரைஸு, அப்புறம் வந்துட்டு கொத்து பருப்பானம், அப்புறம் முருங்கைக்காய் வந்து தீச்சாக்கியிருந்தாங்க. இறால் வறுத்திருந்தாங்க, உருண்டைக்கல்யா பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பரா போச்சு இன்னைக்கு டே. இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாமா?